முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி, தமிழை தற்கால தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு அன்பான முயற்சி. நம்ம நிகழ்ச்சியில எவ்வளவு ஆர்வமா, ஆசையா, அன்பா மாணவர்கள்லாம் நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. நம்ம மாணவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நீங்க பார்க்க போறோம். அந்த வார்த்தை கியூட்டுங்க. சினிமா பாடல்களாக இருக்கட்டும், உரையாடலாக இருக்கட்டும், நம்ம நடைமுறை வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு அழகான பையனை, குழந்தைய, பெண்ணை வர்ணிக்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாவிக்கும் சொல் கியூட். அது என்னப்பா அது கியூட்டு? வாங்க அதை பார்த்துடலாம். முதல்ல எழுதிக்குவோம் கியூட். அப்படி ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, கியூட்டு பொண்ணு ஃபாலோ மீ அப்படின்ட்டு. அது தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டான்னு தெரியல, ஆனால் தமிழர்களுக்கு அதிகமாக பிடித்த பாடல்களில் ஒன்றான ஒரு சூப்பர் பாடல். அதில் வரக்கூடிய கியூட். எதையெல்லாம் கியூட்டுன்னு சொல்லுவோம்? குட்டி பாப்பாவை சொல்லுவோம், கொஞ்சம் நாய்க்குட்டியை சொல்லுவோம், கொஞ்சம் காதலியை சொல்லுவோம், அம்மாவை சொல்லலாம், அப்பாவை சொல்லலாம், எங்கே வேணா சொல்லலாம். அந்த கியூட்டு எந்த இடத்துல சொல்கிறாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் அழகுக்கான இலக்கணமே வேற. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முடி வளர்த்து அடர்த்தியான தோல் வைத்திருக்கக்கூடியவன் தான் அழகானவன். ஏன்னா வேட்டை சமூகமாக இருந்தோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், அடிப்பட்டா கூட அவன் தாங்குவான். குளிரில் அந்த நிறைய முடி இருந்தால் அவன் தாங்குவான். வெப்பமான இடத்துல அவன் நிறைய ஓடுவான். இப்படி வேட்டைக்காரனாக சிறப்பானவனாக இருந்தான். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வேளாண்மை சமூகம் வந்தது. அப்போ இந்த ரொம்ப முடி வளர்த்து நிறைய முடி வளர்த்து அப்படி ஆஜானு பகவலாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த வேளாண் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்திற்கு ஏற்றதை போல கொஞ்சம் மதிநுட்பம் உள்ளவனா, என்ன விதைச்சா என்ன வரும், அவரையை போட்டால் துவரையாக வரும், அவரை தானே வளரும், இப்படி அந்த மதிநுட்பம் சார்ந்து அவன் தான் அழகானவனாக இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் மாறிச்சு. அந்த முடியவும் ரொம்பவும் வைக்காமல் அழகாக அளவெடுத்து வெட்டின மாதிரி கிராப் வெட்டிக்கிட்டு அப்படி வரவன் தான் அழகானவனாக இருந்தான். இன்னும் காலம் மாறியது. எல்லா மாதிரி இப்போ பார்க்கும் 2024 ஆதிகால மனிதன் மாதிரி இடுப்பு வரைக்கும் முடி வச்சிருக்கிறான். பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி மாதிரியே சுற்றுறான். எந்த பக்கம் ஷேவ் பண்ணியிருக்கிறான், எந்த பக்கம் முடி வளர்த்துருக்கான்னு தெரில. வண்டியில் போகும்போது பின்னாடி இருந்து பார்த்தா அது ஆம்பளையா பொம்பளையானே தெரில. சேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் பார்த்து ஆம்பளை அப்படின்ட்டு போராடுங்க. இப்படி ஒரு கன்ஃபியூஷன். ஒன்றும் இல்லை, வாழ்க்கை ஒரு வட்டம். அதுதான் இந்த கியூட்டு. அந்த காலத்தில் காட்டு வாழ்க்கையாக இருந்தது, இன்னைக்கு கியூட்டு வாழ்க்கையாக இருக்குது. அவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த கியூட்டை தமிழில் சொல்ல முடியுமா? அடிக்கடி நான் சொல்கிறது தான், நம்ம தாய் தமிழ் மொழியில் சொல்ல முடியாத வார்த்தையே இருக்க முடியாதுங்க. எல்லாத்தையுமே சொல்லலாம். இந்த கியூட்டுக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு ஏன் அதை சொல்லாங்கிற அர்த்தத்தை அப்புறம் சொல்கிறேன். இந்த கியூட் எப்படி சொல்லலாம்? அழகு, என்ன அழகு? அது சின்ன அழகா, பெரிய அழகா, நேரடியான அழகா? இந்த அழகு, கியூட்டுன்ற அழக கொள் அழகுன்னு சொல்லாங்க. கொள் கூட்டல் அழகு. ஏன் கொள்னு சொல்றோம்னா, அது கொள்ளை கொள்ளும்னு தோன்றது. என்னப்பா இது கொள்ளடிக்கணும்னா அது ஆபத்தான விஷயமாச்சு, சமூக விரோத செயலாச்சு. அப்படி இல்லைங்க. அந்த தோட்டத்துக்குள்ள போனங்க, ஐயோ அந்த பூவெல்லாம் மொத்தமா கொத்தா கொள்ளை அழகா இருந்ததுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அந்த எல்லா பூவையும் நம்மளால எடுக்க முடியுமாங்க? முடியாது. ஆனா எடுக்கணும்னு நமக்கு ஆசையை தூண்டக்கூடியது அப்படி ஆபத்தில்லாத கொள்ளை தான் கொள்ளை அழகு, கொள் அழகு. கொள் அழகு கியூட்னா அதை போல கொள் அழகுங்க. நமக்கு சொந்தமில்லாத பொருள் தான், ஆனால் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசையே தூண்டும். ஒரு குட்டி பாப்பா, அது நம்முடைய குழந்தை அல்ல, நம் வீட்டு குழந்தை அல்ல, ஆனால் எல்லா குழந்தையும் பார்க்கிற பொழுது, அவங்க சிரிக்கிற பொழுது, தத்தி தத்தி அப்படியே தவழுகிற போது, நம்மை நோக்கி அந்த பிஞ்சு விரல்களை நீட்டுகிற போது பார்க்கும் போதே அப்படியே ஒரு கொள்ள அழகாக இருக்கும். அதை தான் கியூட்டுன்றோம். இப்போ அந்த பெண்மணியை முதல் முறையாக பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு ஆஹா இவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே, அவங்க அந்த சேலை கட்டி அந்த கச்சிதம், இல்லை அவங்க போட்டிருக்கிற ஒரு பேண்ட் ஷர்ட்டு கூட பார்க்குற பொழுது ஒரு மாடர்ன் அட்டையரில் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஆஹா அந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் அவங்க ஒரு ஆட்டிடியூடாக நடந்து வராங்க, அவங்க எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கே, அந்த அழகு பேர் தான் கொள்ளை அழகு. நீங்கள் இருக்கீங்க, ஆஹா சாரை பற்றி சொல்லணும், சார் ரொம்ப க்யூட்டு, எப்போதுமே கச்சிதமாக இருப்பார், அப்படி அயன் பண்ண சட்டை மாதிரி ஒரு கசங்கள் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருப்பார். அப்போ அந்த அழகு என்ன சொல்லலாம்னா கொள் அழகுன்னு சொல்லாங்க. இனிமே கியூட்னஸ் ஓவர்லோடட் அப்படின்ட்டு உங்கள் பழைய டிபியை ஃபில்டர் போட்டு போடாமல் கொள்ளழகு, கொள்ளை அழகுன்னு புதிய புகைப்படங்களை பகிருங்க. 4 நண்பர்களுக்கு கொள்ளழகுன்னு மெசேஜ் அனுப்புங்க. 4 நல்லவர்களுக்கு கொள்ளழகை நல்லா சொல்லி கொடுங்க. கியூட்னா கொள்ளழகு, கொள்ளழகனா கியூட்டு. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.